இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளையும் வாய்க்கால்களையும் ஆண்டவர் திறக்க போகிறார். இன்றைக்கு நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது தடைபட்டிருக்கலாம், அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வேண்டுமென்றே உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் மனித சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நீரூற்றை திறக்க போகிறார். நீரூற்றை திறக்கும் பொழுது அடைப்புகளை அகற்றுகிற தகப்பன், தடைகளை நீக்குகிற தகப்பன், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதை பிடுங்கி போடுகிற பரிசுத்த ஆவியானவர் வாய்க்காலை உண்டு பண்ணி அதிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்களுடைய வேலையில ஆசீர்வாதம் இல்லையா? உங்க தொழில்ல ஆசீர்வாதம் இல்லையா? நீங்க பண்ணுற வியாபாரத்துல ஆசீர்வாதம் இல்லையா? நீங்க செய்கிற ஊழியத்துல ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு சிறிய காரியம் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதுல எதுவுமே நன்மையை பார்க்க முடியல அப்படி நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீரூற்றை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீரூற்றை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த நீரூற்றை திறக்கிற தேவன் உங்களை அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் ஆண்டவர் வழி நடத்த போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வறட்சியை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கும்படியாக, நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து அந்த ஊற்றை நீங்கள் பார்க்கும்படி, அந்த பொங்கி வருகிற நீரூற்றை, அந்த வற்றாத நீரூற்றை, உங்களுக்காக அனுதினமும் சுரக்கிற அந்த நீரூற்றை நீங்கள் பார்க்கும்படி ஆண்டவர் கண்களை திறக்க போகிறார். ஒருவேளை அது மறைக்கப்பட்டிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெப சத்தத்தை கேட்கிறவர், உங்க விசுவாசத்தை பார்க்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்காக செய்த தியாகங்களை பார்க்கிறவர், ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையை பார்க்கிறவர். இன்னைக்கு உங்களுக்கு ஊற்றை திறக்க போகிறார். அந்த ஊற்று உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகிறது. கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தின் நீரூற்றை திறக்க போத தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், உதவியற்ற நிலைமையில இருக்கலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரை தேடுகிற நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீரூற்றை திறந்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.